அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என காத்து கொண்டிருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மிக வலுவாக ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பல கிரகநிலைகள் இந்த தருணத்தில் சாதகமாக வலம் வருகின்றன. இறுதி தருவாயிலும் நன்மையை விரைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வலம் வருவதால் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களை தேடி வருகிறது. அதிலும் குறிப்பாக கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வலம் வருகிறார். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் லாபஸ்தானத்திற்குள் நுழைவதற்கு முன் உறுதியாகவே தொழில் ரீதியாக நிரந்தர வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல சந்தர்ப்பத்தை எளிதில் உருவாக்கி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது கண்டச்சனியாக வலம் வந்த சனி பகவான் திருக்கணிதத்தின்படி அஷ்டமத்தில் நுழைந்திருக்கிறார். வாக்கிய பஞ்சாகமத்தின்படி சப்தமத்தில் தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். சனியின் இந்த இரு அமைப்புகளுமே சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் சற்று இந்த தருணத்தில் இரு நிலைகளில் சனி இருப்பதால் பெரிய அளவிலான சிரமங்களை நிச்சயமாக எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இல்லை. விழிப்புணர்வுடன் இருந்தால் உறுதியாகவே அவற்றை தவிர்த்து ஒரு நல்லதாவது நடக்காதா என ஏக்கத்தில் இருந்த உங்களுக்கு சனியின் அமைப்பால் நிச்சயமாக பெரிய அளவிலான சிரமங்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும். ஏனென்றால் அவர் நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கப்படுகிறார். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறார் ராகு, தனஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் கேது. இந்த இரு கிரகநிலைகளும் பின்னோக்கி நகர்ந்து மிக சிறப்பாக சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இறுதி தருவாயில் வலம் வருகின்றன. எனவே உறுதியாக ராகு மற்றும் கேதுவின் அமைப்பாலும் பல சிரமங்கள் குறைய போகிறது. லாபத்தில் வலம் வருகிறாருங்க மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் லாபத்தில் இருப்பது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் உறுதியாகவே வெற்றி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றம் உண்டு. 7ஆம் தேதிக்கு பிறகு விரயத்தில் நுழைந்தாலும் மிக சிறப்பான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய பல சந்தர்ப்பங்களை உறுதியாகவே மங்களக்காரகன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக அஷ்டமத்தில் வீற்றிருக்கிறாருங்க. தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடந்து அடுத்த வாரத்தில் மிக வலுவாக 9இல் உச்சம் பெற போகிறார். எனவே அஷ்டம தருவாயில் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதி சூரியனின் அமைப்பால் பெரிய அளவிலான நெருக்கடிகள் உறுதியாக விலகி நல்ல மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயம் உங்களை தேடி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் திட்டமிட்டு மேற்கொள்ளுங்கள். அதே போன்று உடல் நலத்திலும் சற்று கவனத்துடன் இருப்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார். அஷ்டமத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் வக்ரம் பெற்றிருக்கிறார். எனவே அஷ்டம பாதிப்புகள் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும். அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன் இந்த வேளையில் சப்தமத்தில் வீற்றிருக்கிறாருங்க. எனவே பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு. கர்மத்தில் உச்சம் பெற்று வலம் வருகிறார் சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில். அதற்கு பிறகு லாபம் விரயம் ஜென்மம் என பல இடங்களில் மாறினாலும் ஆட்சி பலமும் பெறுகிறார். உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மைகளை உறுதியாகவே இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான நல்ல யோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இந்த வேளையில் இப்படி இருக்க ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என ஏக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அஷ்டம சனியின் ஆதிக்கம் துவங்கினாலும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆனால் உறவுகளை கையாளக்கூடிய விஷயங்களில் மட்டும் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருங்க. எடுத்தோம் கவுர்த்தோம் என்று
செயல்களை செய்வதால் வரக்கூடிய சிக்கலை காட்டிலும் எடுத்தோம் கவிர்த்தோம் என்று பேசுவதால் வரக்கூடிய சிக்கல்கள் சற்று அதிகம். எனவே வார்த்தைகள்ல அதிக கவனத்துடன் இருந்தால் பல்வேறு வகையான டென்ஷன்கள் உருவாகாமலே மகிழ்ச்சியான சூழலை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் எவ்வித தடையுமின்றி சிரமமுமின்றி உருவாக்கி கொள்வதற்கான யோகம் கிடைக்கும். வரவும் செலவும் சமமாக இருந்தாலும் கூட சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த தருணத்தில் உண்டு. ஏனென்றால் உபரி வருமானம் நிறைவாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் திடீரென பணவரவிற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு சமாதானமாக கூடிய சூழலாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் எந்த ஒரு பணியை புதிதாக மேற்கொண்டாலும் சரி, வாகனம் ஓட்டுதல் மற்றும் மிக முக்கிய முடிவுகள் எடுத்தல் என அனைத்திலும் நிதானத்தை கடைபிடிக்கும் போது சிம்மராசிக்காரர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறைந்து வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் திருமண முயற்சிகளில் பெரிய அளவிலான காரிய தடைகள் ஏற்படாது. சனி பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் முழுமையாக அஷ்டமஸ்தானத்தில் வரவில்லை. எனவே இந்த தருணத்தில் சற்று நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான சங்கடங்கள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். பணிச்சுமை அதிகரித்தாலும் உற்சாகமும் உத்வேகமும் குறையாத வகையில் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். விருப்பத்திற்கு இடம் மாறுதல் கிடைக்காத ஒரு சூழலில் இந்த தருணத்தில் விருப்பம் இல்லாத இடமாறுதல் வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள். மிக சிறப்பான வாய்ப்பு உறுதியாகவே எதிர்காலத்தில் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு வகையான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை உறுதியாகவே தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் தொழில்துறை சார்ந்த பணிகளில் சந்திக்க முடியும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சக பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் மனதிற்கு நிம்மதியும் பல்வேறு வகையில வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இந்த தருணத்தில் புதிய ஒப்பந்தங்கள் எளிதில் கையெழுத்தாகும். கலைத்துறை சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் பல்வேறு வகையில உங்களுடைய உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் நிச்சயமாக வரும். உங்களை நிராகரித்து சென்ற வாய்ப்புகள் கூட மீண்டும் தேடி வருவதற்கான அற்புதமான சூழல் உண்டு. உங்களுடைய தனித்திறமை எதுவாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் நல்ல செய்தியாக உங்களை தேடி வரப்போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் சற்று சாதகமான அமைப்பிலும் அதே சமயம் சாதகமான சூழலையும் உருவாக்குவதால் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு குறையாத வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த வேளையில் மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் திட்டமிடுதலை காட்டிலும் நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும். உயர்கல்வி சார்ந்த பணிகளும் சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. மாணவர்கள் தனித்திறமையை வளர்த்து கொள்வதற்கான சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. விவசாயம் சார்ந்த பணிகளில் செவ்வாய் மிக வலுவாக சஞ்சரிப்பதால் சந்தை நிலவரம் சாதகமாக உங்களுக்கு மாறும். உங்களுடைய விளை பொருட்களுக்கு நல்ல விலை கிடைப்பதால் லாபம் உயர்வதற்கான யோகம் உண்டு. கால்நடை அபிவிருத்திகரமாக அமையக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. குரு தொழில் ஸ்தானத்திலும் சுக்கிரன் உச்சம் பெற்று அஷ்டமத்தில் வக்ரகதியிலும் இருப்பதால் பெண்மணிகள் மிக சிறப்பான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் தொழில் ரீதியான பணிகளில் சந்திக்க முடியும். அது மட்டுமல்லாது சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான அஷ்டம பாதிப்புகள், சுப காரியங்களில் ஏற்பட்ட தடைகள் உறுதியாக விலகும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பெண்மணிகள் சற்று உடல் நலத்தில் அதிக கவனத்துடன் இருந்தால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் அல்லது வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய
வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே பல நல்ல செய்திகளாக சிம்ம ராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிதாக கைகூடும்.